புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஏமாத்துக்காரன்டா. எதுக்குடா இப்படி பண்ண? என் வாழ்க்கையோட இப்படி விளையாடிட்டேடா. எதுக்காகடா இப்படி பண்ண? சொல்லு சொல்லு. நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன்னு உனக்கே தெரியும். அப்புறம் ஏன்டா எனக்கு துரோகம் பண்ண? சொல்லு. என்னை ஏன்டா ஏமாத்துன? சொல்லு சொல்லு சொல்லு. இதுக்கு மேலேயே எதுக்குமா இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எந்த பிரயோஜனமும் இல்லை. வாமா.
தான் தெரியும். ஆனால் அந்த நாள் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல இப்படி நடக்காம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இதுக்கு மேலே நான் இந்த வேலையை பண்ண போகிறதில்ல. நாளைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். நாளைக்கு அந்த வேலை முடிஞ்சதும் நான் இந்த வேலையில் இருக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, வெல்கம் டு சென்னை சார். சார் நீங்க ஒரு விவிஐபி. உங்க அப்பா சென்னைக்கு வரும்போதெல்லாம் நான் தான் கவர்மெண்ட்ல இருந்து செக்யூரிட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். உங்க பேரும் ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கும் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சார். உங்க மேல எந்த அட்டாக்கும் நடக்காது சார். என்ன அட்டாக் பண்ணுவாங்களா? ஸ்கூல்ல என் பேர் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹிட் லிஸ்ட்ல என்னுடைய பேரு முன்னாடியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. எனக்கு அதுக்கு செக்யூரிட்டி. இந்த பாடியை டச் பண்றதுக்கு தில்லு எவனுக்கும் இல்ல. அப்படி பார்த்தா என்னுடைய ரேஞ்சுக்கு ஜேம்ஸ் பாண்டு தான் வரணும். அரேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படி உங்க டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருக்காங்களா? இவர் தான் நம்ம தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ஆபீசர். இவங்களுக்கெல்லாம் கன்னே செட் ஆகல. அதே மாதிரி செக்யூரிட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோ இதுக்கு கொடுங்க. I have my own security. Let's party. Anane na na na. Tana nane na 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 na. ஆபீசர், இனிமே ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுனா இவன் கழுத்து அறுத்துருவேன்.
யாரியா நீ? யாரு? என்ன மன்னிச்சிடுயா, என்ன மன்னிச்சிடு. பவரை உடம்ப வச்சு எடை போடக்கூடாது, புத்திய வச்சு எடை போடணும். காவல் காக்குறவன் கண்ணுல எப்பவும் கரண்ட் இருக்கணும். எதிரி அசஞ்சாலே குண்டை விட வேகமா போட்டு தள்ளணும். நான் தமிழ்நாடு போலீஸ், ஆபத்தையே அட்டாக் பண்ணி ஓட வைப்பேன். உன்ன மாதிரி ஒரு டெரருக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் கூட வந்துரு, என்ன கேட்டாலும் தருவேன். நாய்க்கு வேணாலும் செக்யூரிட்டி கொடுப்பேன். அதுக்காக நானே நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு இன்னொருத்தர் காலை நக்க மாட்டேன். சாரி சாரி சாரி. உனக்கு என்ன வேணும்னு கேளு. பணமா? இந்த வீடு வேணுமா? பொண்ணுங்க வேணுமா? வானத்துல பறக்கிற ஃப்ளைட் வேணுமா? இல்ல மேல இருக்கிற சொர்க்கம் வேணுமா? என்ன வேணும்னு கேளு என்கிட்ட, சாங்ஷன் பண்றேன். இத தமிழ்நாட்டுல அப்படி என்ன இருக்குது? என் கூட வந்துரு, உலகத்தையே காட்டுறேன். உன்னோட பணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு மேப்பை வாங்கலாம், பிளாட்டை வாங்கலாம். ஆனா தமிழ் மக்களோட அன்பை நீ எப்பயும் வாங்க முடியாது. உங்க 100 கோடி பணத்தை விட 5 கோடி மனசுதான் எனக்கு பெருசு. அதுல தான் எனக்கு திருப்தி. உனக்கு லைஃப்ல எந்த உதவி எப்ப தேவைப்பட்டாலும் நீ என்ன தேடி வரலாம். திஸ் இஸ் மை பர்சனல் நம்பர். கண்டிஷன் எவ்வளவு மோசமா இருந்தாலும், சிச்சுவேஷன் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணு. நான் சாகுற வரைக்கும் இந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆகாது. அமிர்தா, கீதா எங்க? எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? எங்க கிளம்பி போயிட்டு இருக்க? சுவிட்சர்லாந்துக்கு. 2 பொண்ணுங்க மட்டும் தனியா ஃபாரின் போறது சேஃப்டி இல்லன்னு தெரியும்ல? அப்ப உன் கூட இருக்கிறது மட்டும் சேஃபா? அங்கிள், நீங்களாவது அவளை போக வேண்டாம்னு சொல்லுங்க அங்கிள். ப்ளீஸ் சொல்லுங்க அங்கிள். உன் அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லப்பா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. உன்ன மாதிரி ஒரு ராட்சசன் கூட வாழ்றதே எங்களுக்கு பிடிக்கல. அவனையே கையெடுத்து கூப்பிடுற, வா. நான் போயிட்டு வரேன்ப்பா. ஜாக்கிரதம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ ஒன்னும் அங்க பர்மனண்டா இருக்க போகல. 5-6 நாள் அவ்வளோதான். அவ கோபமும் குறைஞ்சிரும். நீ அவ கூட பேசணும்னு ஆசைப்பட்டனா என் மொபைலுக்கு கால் பண்ணு. இன்டர்நேஷனல் ரோமிங்கை ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். வாவ், ஏர்போர்ட் செம்மையா இருக்குல்ல? என்ன சொல்ற கீதா? எதுக்கு இன்னும் நீ டல்லா இருக்க? ஃப்ளைட்லயே உம்முன்னு இருந்த. இப்பவாச்சும் சிரியேன் ப்ளீஸ். எதுக்கு இப்படி சீரியல் ஹீரோயின் மாதிரி சீரியஸா இருக்க? நாம இருக்கிறது இந்தியால இல்ல, ஃபாரின்ல. கீதா, இங்க வா, நீ ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். Hey, may I help you? எஸ் ப்ளீஸ். கொஞ்சம் சிரியேண்டி. தமிழா நீங்க? ஆமா. நினைச்சேன் இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மத்தியில 2 பேர் என்ன பார்க்கும்போதே நினைச்சேன் இது கண்டிப்பா தமிழ் பேப்பர் தான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்காரங்க எப்பவுமே கிரேட் தான். வணக்கம் சொன்னாலே தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி கேட்டா பீரே கொடுப்பாங்க. ஆனா தேவையில்லாம வாழட்டினா ஊரை விட்டே துரத்திடுவாங்க. வாவ், கீதா எவ்வளவு அழகா பேசுறேன் பாத்தியா? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னொரு போட்டோ எடுக்கறியா? ஸ்மைல் ப்ளீஸ். என் பேர் அரவிந்த், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் அமிர்தா, இவ கீதா. ஸ்விஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா. டாக்ஸி. நீங்க டாக்ஸிலயா போறீங்க? இங்க டாக்ஸினா ரொம்ப காஸ்ட்லி. சரி வாங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஏய் வேணாண்டி, வாடி. நான் இங்க அடிக்கடி வந்து போவேன். எங்க கிளையண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. You know something? Switzerland is a wonderful place. You will love it. அதுலயும் என் கம்பெனி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே கீதா? சரி, ஸ்விட்சர்லாந்துக்கு ஹாலிடேக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, நாங்க கிட்டார் ஆடிஷனுக்கு வந்தோம். வாவ், கிட்டார் ஆடிஷன் சூப்பர்.
கீதா எனக்காக ஒரே தடவை கிட்டார் வாசிங்களா? ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கீதா இந்த ரோடே உங்களுக்கு தான், இந்த நாடும் உங்களுக்கு தான். கீதா சங்கீதா. கீதா, காதல் சண்டையில தான் ஆரம்பிக்குன்னு சொல்லுவாங்க. திடீர்னு நமக்குள்ள அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சூசைட் பண்ணிப்பேன். நான் டைரக்டா ஹனிமூன் தான். நீ? நான் உன் பேரை சொல்லி சொல்லி ரசிக்க, அதை அப்படியே ருசிக்க, வாழ்க்கை முழுக்க உன் பேரை பெணாத்திக்கிட்டு அப்படியே காதல் பைத்தியமா அலைவன் தெரியுமா? ஓ, நீங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் இருக்க போறீங்களா? நீங்க ஹோட்டல்ல இருக்க போறீங்கன்னு நினைச்சேன். இல்ல, இங்கதான் எங்க கசின் கூட இருக்க போறோம். ஓகே பாய். ஏ அரவிந்த், திரும்ப உன்னை எப்ப பார்க்கலாம்? திரும்பவும் பார்த்தா நான் கீதா பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என் காதல் கட்டு கடங்காம போயிடும். முதல்ல மூஞ்ச கண்ணாடியில பாரு. என் மூஞ்சி சூப்பரா இருக்கு எனக்கு தெரியும். அமிர்தா, இங்க டே லைஃபை விட நைட் லைஃப் தான் சூப்பரா இருக்கும். பார்ட்டி பண்ணலாம் வரீங்களா? வாவ், ஐ லவ் பார்ட்டிஸ். எஸ், நானும் வருவேன், கீதாவும் வருவா. நான்லாம் வர மாட்டேன். ஷார்ப்பா 7 o'clock இங்க வந்துடுறோம். ஓகேவா? உங்க கசினி வேணா கூட்டிட்டு வந்துருங்க. அவங்க யாரும் இங்க இல்ல. they are gone to பாரிஸ். இங்க நானும் கீதாவும் மட்டும்தான். ஃப்ரீ பேர்ட்ஸ் தெரியுமா? ஓகே பாய். see you. ஹே, குட் நியூஸ். 2 புது பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஹவுஸ் நம்பர் 3 சார்ல்ஸ் ஸ்ட்ரீட். ஆன்ஸ். வாவ், வீடு ரொம்ப சூப்பரா இருக்கே. ஈவினிங் பார்ட்டிக்கு வேற போணுமேப்பா. உனக்கு என்ன பைத்தியமாடி? யாரோ தெரியாதவன் கூட எல்லாம் பார்ட்டிக்கு போறேன்னு சொல்ற? ஏய், அவன் என் பாய் ஃப்ரெண்டி. பார்த்து 15 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் பாய் ஃப்ரெண்டா? பார்த்ததும் வந்தாதான் லவ், 10 மாசம் கழிச்சு வந்தா குழந்தை. உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் வேணா, எனக்கு வேணுமே. அவனை பத்தி என்கிட்ட பேசாத. சரி விடு, டென்ஷன் ஆகாத. நீ எப்ப பாரு புலம்பத்தான் செய்வ. லெட்ஸ் டான்ஸ். பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் எங்க இருக்கு? ஹலோ அங்கிள், கீதா அதாவது ஃபோன் பண்ணாளா? நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், அவன் ஃபோனே எடுக்கலையே. ஏன்பா இப்படி எங்களை போன் போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? இனிமேலாவது நிம்மதியா இருக்க விடு. தயவு செஞ்சு போன் பண்ணாத. ஹலோ. ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, கேக்கல, சொல்லுங்க. சேஃபா ரீச் ஆயிட்டீங்கல்ல? எங்க இருக்கீங்க? நாங்க எங்க கசின் வீட்ல இருக்கோம். அவங்க எல்லாம் பாரிஸ்ல இருக்காங்க. வரதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகும். நாங்க இருக்கிறது பர்ன் சிட்டி, டோர் நம்பர் 3 சார்ல்ஸ் ஸ்ட்ரீட். போதுமா? இன்னும் வேற எது வேணுமா போலீஸ் சார்? நீங்க என்ன இன்ட்ராகேட் பண்றதை விட உங்க ஆள் இப்ப வருவா. அவள ஒரு புடிங்க. லைன்லயே இருங்க. யாரடி போன்ல? யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. ஹலோ. ஹலோ. நீயா? கீதா, எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ற? நீன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஃபோனே வாங்கிருக்க மாட்டேன். கீதா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் என்ன மறந்துரு. கீதா, நான் எதுவுமே பண்ணல கீதா. சரி, நான் உனக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லு. கீதா, அது நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். எப்படி சொல்றது? யாரோ வராங்க. யாரு? தெரியலையே. அமிர்தாவை தள்ளி விட்டாங்க. என்னது? அவளை இங்கே தூக்கிட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அமிர்தாவை தூக்கிட்டு போறாங்க. ஐயோ, நோ, அமிர்தாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஃப்ளைட்ல யார்கிட்ட பேசுனீங்களா? இல்ல. ஏர்போர்ட்ல? கரெக்டா யோசிச்சு சொல்லு கீதா. பேசணும். அரவிந்த். அரவிந்தா? யார் அவன்? பாக்க எப்படி இருந்தான்? அந்த ஊருக்காரனா? தெரியல, ஆனா அவன் தமிழ்ல தான் பேசினான். தமிழ்ல பேசினானா? உங்க அட்ரஸ் எப்படி அவனுக்கு தெரியும்? அவனும் எங்க கூட தான் டாக்ஸில வந்தான். ஐயோ, அவன் திரும்ப வரான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத. நான் இப்ப சொல்றதை எல்லாம் கொஞ்சம் கவனமா கேளு. அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க 2 பேர் இருக்காங்க. நீ இப்ப எங்க இருக்க? நான் பால்கனில இருக்கேன். நீ இப்பவே பெட்ரூம் போய் பெட்டு கீழே ஒளிஞ்சுக்கோ. சரி.
சொல்ல போற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க உன்னையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. உனக்கு இப்ப கிடைக்க போறது 5 to 10 செகண்ட் தான். அவங்க உன்னை தூக்கிட்டு போனா மொபைல் அங்கேயே போட்டுரு. அவங்க ஹைட் அத சத்தம் போட்டு சொல்லு. அவனுங்க வரானுங்க. எனக்கு சத்தம் நல்லா கேக்குது. போனை அவங்க பக்கம் காட்டு. அவனுங்க ஏதோ பேசுறானுங்க. அதை நான் கேட்டாகணும். டே அரவிந்த், கிரீன் கலர் பொண்ணு மாட்டிக்கிட்டாடா. இன்னொரு பொண்ணு எங்க? என்ன டேய், அவ பெரிய கேடிடா. அவ கன்ஃபார்மா எஸ்கேப் ஆயிட்டா. கிளம்புங்க கிளம்புங்க அங்கிருந்து. அவ தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சலோ. அவங்க போயிட்டாங்க. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையும் இல்லை. நீ பணத்துக்காக அவளை கிட்னாப் பண்ணியிருந்தா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், நான் யாரு எப்படிப்பட்டவங்கிற விஷயம் உனக்கு இன்னும் தெரியாது. நீ அவளை விட்டுட்டு போயிட்டா உன்னோட உயிர் உனக்கு சொந்தம். இல்லைனா இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் உன்னால் தப்பவே முடியாது. உன்னை நான் விடவே மாட்டேன். கண்டிப்பா நீ என் கையில மாட்டுவ. அந்த முருகன் மேல ஆன உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணி சாகடிப்பேன். குட் லக். யாரு பண்ணாங்க கிட்னாப்? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அவங்களுக்கு என்னதான் வேணுமா? எவ்வளவு பணம் வேணுமா? அப்படி இல்லனா உங்க ஆளுங்க யாராவது கிட்னாப் பண்ணாங்களா? சுஜன், இது விரோதத்துக்காக பண்ற கிட்னாப்பிங் எல்லாம் இல்ல. இது ஒரு வியாபாரம், குளோபல் பிசினஸ். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற பிசினஸ். இந்த கேடுகெட்ட வியாபாரத்துக்கு ஹியூமன் டிராஃபிக்கிங்னு பேரு. சர்க்கார் கண்ணில் மண்ணை தூவி எவ்வளவோ பெண் குழந்தைகளை கடத்துறாங்க. கவர்மெண்ட் இப்போ இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால இந்த கடத்தல் நம்ம நாட்டுல கம்மியாயிடுச்சு. ஆனா வெளிநாட்டுக்கு தனியா போற பொண்ணுங்களை எல்லாம் இந்த ஸ்பாட்டர்ஸ் ஈஸியா ட்ராப் பண்ணி அவங்கள கிட்னாப் பண்ணிடுறாங்க. ட்ரக்ஸ் கொடுத்து ப்ராஸ்டியூட்ஸ் ஆக்கிடுறாங்க. லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வித்துறாங்க. இதையெல்லாம் பாகிஸ்தானியன், ஸ்ரீலங்கன்ஸ், அல்பேனியன், ரஷ்யன்ஸ், நம்ம துரதிருஷ்டம் இந்தியன்ஸ் கூட பண்றாங்க. இத ஒரு பெரிய கும்பலா சேர்ந்து பண்றாங்க. உனக்கு கால் பண்ணவன் பேரு மார்கோ. ஹீஸ் அன் இண்டியன். அவன் தான் அந்த குரூப்போட ஹெட். அவன் கையில் இருக்கிற அந்த பிறைநிலா டேட்டூ அந்த குரூப்போட சிம்பல். இந்த குரூப் வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்னாப் பண்ற பொண்ணுகளை 5 நாள் வச்சிருந்து அவங்க எல்லாருக்கும் ட்ரக்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உலகத்துல எந்த மூலையில் இருக்கான்னு அவளுக்கும் தெரியாது, விற்கிறவனுக்கும் தெரியாது. சாகர வரைக்கும் அங்கதான் இருந்தாகணும். தைரியமா இரு, அழாதம்மா. இன்னைக்கு நைட்டு எந்த ஃப்ளைட்டும் இல்லை. இனி ஃப்ளைட்டு நாளைக்கு தான். அவளை கிட்னாப் பண்ணி ஆல்ரெடி 4 hours ஆச்சு. இப்ப என்ன பண்ணலாம் நீ சொல்லு. ஏய் சொல்லு கண்ணா, என்ன வேணும்?
வச்சிருக்காங்க. என்ன எங்கடா தூக்கிட்டு போறீங்க? தலைமுடி நீளமா இருக்கு, கையில நிலாட்டாட்டம் இருக்கு. என்ன விடுங்கடா. திருடு திருடு திருடு. அங்க வர்ற பாடிக்கும் ரீச் ஆன வாய்ஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையா கண்ணா? தம்பி அங்க வர்றத பாரு, தங்க கம்பி. இப்ப கையில இருக்கிற டீய பருகிறதா அவ அழக பருகிறதானே தெரியலையே. வணக்கம் சார். என்னையா போலீஸ்காரன் மாதிரி பேசாம பக்கா கிரிமினல் மாதிரியே பேசுற? ஒரு தடவை நீ அங்க பாரு, அப்புறம் நீயே கிரைம் டைரியில வந்துருவ. Waste bodies. குட் மார்னிங் மேடம், காஃபி சாப்பிட்டீங்களா? ஏய், நான் ஜாகிங்கா போறேன். திருடனை துரத்துறேன். வா கூட. சரி சீக்கிரம் வா. ஓகே. எவ்வளவு இருந்துச்சு மேடம்? எக்கச்சக்க பணம். போய் புடியா. புடியா? அண்ணா அடிக்காதீங்கண்ணா, விட்டுருங்கண்ணா. டேய் திருட்டு பயலே, எங்கடா என் பேக்? உன் பாய் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு ஓடுறான். அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, திருடன்டா. அப்படியா? ஏய் திருட 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 திருடு புடிங்க. திருட சார் அதுல பாதியாவது கொடுங்க சார். சார் நில்லுங்க சார். யாராசா எல்லா படத்துலயும் ஹீரோ ஹீரோயினோட பர்ஸை திருடங்கிட்ட இருந்து புடிங்கி கொடுத்து ஹீரோ ஆவாங்க. நீ என்ன கண்ணா ஹீரோயினோட பர்ஸை திருடி திருடன் ஆயிட்ட? யா கண்ணா, உண்மையாலுமே பணம் இருக்குதா? என்னப்பா செமையா இருக்கால. சரி, அப்ப இந்த பர்ஸ் கொரியர். கொரியரா? யார் பேருக்கு வந்திருக்க? அழகி கேர் ஆஃப் அம்ஜிக்கரை என்றும் அன்புடன் திருடன். இங்க ஒரு சைன் போடுங்க. அம்மா, என் பேக் கிடைச்சிருச்சு. அப்படியா? எப்படிமா? இங்க பாருமா, திருடனே கொரியர் பண்ணிருக்கான். பரவாயில்லையே. எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கமா. எல்லாம் இருக்குப்பா, அவன் எதையுமே எடுக்கல. இவன் யாரோ வித்தியாசமான திருடனா இருக்கானே. அக்கா சோ ஸ்வீட். சொல்லு தம்பி. பணம் குடு பொறுமையா இரு. குடு. இந்த புடி. குடு. பணம் குடுமா. இன்னும் குடு. வீட்ல உட்காந்து தண்டசோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். காலேஜ் படிப்பையும் தேவையில்லாம கெடுத்துக்கிட்டான். எடிசன் என்ன ஸ்கூலுக்கா போனாரு, சயின்டிஸ்ட் ஆயிட்டார்ல. யாரோட யார கம்பேர் பண்ற பாரு. பாத்தியா கீதா, இவ எப்படி எல்லாம் பேசுறான்னு. ஒன்ன சொல்லணும், நீ அவனை தம்பி மாதிரியே பாத்துக்கிறது இல்ல, பெத்த புள்ளையாதான் பாத்துக்கிற. அவன் கேட்டதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து கொடுத்து அவனை நாசமாக்கிட்டு இருக்க. பணத்தோட மதிப்பு சரி, வாழ்க்கையோட மதிப்பு சரி அவனுக்கு தெரியவே இல்லை. தலையெழுத்து. அப்பா, நான் கிட்டார் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். அண்ணா, பக்கா இன்ஃபர்மேஷன். எனக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சு. கஞ்சா, ஹெராயின் எல்லாம் இப்போ ராஜஸ்தான்ல இருந்து வந்து. இவங்க மெயின் டார்கெட்டே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏய் திருடா. ஐயோ, திரும்பி பக்கம் ஓடுங்க. பர்ஸ பறி கொடுத்தவளே. என்ன சார் இது ஸ்டைல்? பாக்க பெரிய ஆபீசர் மாதிரி இருக்கியே. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த பிளேட் போடுற வேலைலாம்? என்னமா பண்றது, எக்மோர்ல பிளேடு போட்டு தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். உழைக்காம 4 காசு வரதுனால அதே வாழ்க்கையா மாத்திட்டேன். அதுக்காக நான் கெட்டவன்ல. எப்பவும் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அடிப்பேன். ஒன்ன மாதிரி பொண்ணுங்க பார்வையிலே அடிக்கிறீங்களே, ஆனா நான் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் அடிப்பேன். பாக்கெட் மட்டும்தான் அடிப்பேன். முடிஞ்சுதா? திருடினதெல்லாம் கொரியர்ல அனுப்பி ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. தப்பா நினைக்காதீங்க மேடம். காசு இல்லாத லேடியும் கீழே கிடக்குற பீடியும் நான் மதிக்கவே மாட்டேன். ஆஹா, திருடிட்டு ஓடி போறது முக்கியம் இல்லப்பா,
லேடிஸ் பர்ஸ்ல சீக்ரெட் பிளேஸ் எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்க வா, நான் காட்டுறேன். இவ்வளவு பெரிய டாப் சீக்ரெட்டே சொல்லிட்டியே, இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். சரி பொறு பொறு, நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். திருடன் திருடன், ஹெல்ப் ஹெல்ப், திருடன் ஹெல்ப். ஆஹா, நம்ம ஊர்ல இவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க. என்னாச்சு மேடம்? பர்ஸ். இவன்களெல்லாம் துண்டு துண்டா வெட்டணும் மேடம். ஆஹா, ஒரு நிமிஷம். இந்தாங்க புடிங்க சார். வெட்டுங்க. வெட்டுங்க சார். சும்மா தமாசுக்கு சொன்னா உண்மையாலே வெட்ட சொல்றானே. இந்த மாதிரி திருடனெல்லாம் அடிச்சு சாவடிச்சிடணும். ரவுடி சார், வாங்க வாங்க, வந்து வெட்டுங்க வெட்டுங்க. வணக்கம் சார். என்னங்க வணக்கம் சொல்றீங்க? இவ்ளோ பேர் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு அடி அடிச்சாலும் இவன் காலி ஆயிடுவான். என்ன பாத்துட்டு இருக்கீங்க அட்டை? என் இனிய தமிழ் மக்களே, நீங்க எதை வேணாலும் கையில் எடுங்க, ஆனா சட்டத்தை மட்டும் கையில் எடுக்காதீங்க ப்ளீஸ். ஓய் திருட்டு போயல, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏய் நர்ரா, இன்னைக்கு தான் போலீஸ் கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கு. நானே கம்ப்ளைன்ட் கொடுக்கறேன், எடுத்துக்கோங்க. உங்க கம்ப்ளைண்ட் தான் மேடம் எங்களுக்கு தேவை. வாங்க. டேய் வாடா படவா ராஸ்கல். அடடா கவுண்டர். டேய் ஏறடா டேய். டேய் ஏறடா டேய். ஐயோ உங்கள இல்ல சார், அவனே. ஏறடா. டேய் ஏறடா. ஏறடா. டாடி மம்மி வீட்டில் இல்ல தடப்போடு. எவ்ளோ தைரியம் இருந்தா என் பேக்கே நீ அடிக்கிறியா? இருடா, உன் கைய கைமா பண்ற. மேடம், உண்மையாலுமே உங்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தி. ஆமா மேடம். ஹலோ, அப்படியா? ஐயோ, என்னையா இப்படி ஆயிடுச்சு? ஏன் என்னாச்சு? அது வந்து அன்னைக்கு பிக் பாக்கெட் அடிச்சான்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தால, அவன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானாமா. அந்த பொண்ணு கையவே துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிட்டானாமா. பாவம், இனிமேல் அவளுக்கு லெஃப்ட் ஹேண்டே இல்ல. பாவம் அந்த பாப்பா. ஆனா மேடம், உங்களுக்கு உண்மையாலுமே தைரியம் மேடம். ஆமா மேடம். ஆமா ஆமா ஆமா. இப்படிதான் முன்னாடி ஒருத்தர் செயின் அறுத்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அப்படியா? அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து அவன் மூஞ்சிலே ஆசிட் அடிச்சான். அவன் மூஞ்சி ஆபாயில் மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கவே அருவருப்பா இருக்கா. அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனா மேடம், உங்களுக்கு மட்டும் தைரியம் ஜாஸ்தி. ஆமா மேடம். ஆமா மேடம். நிப்பாட்டுங்க. என்னாச்சு மேடம்? உங்களுக்கு தெரியும்ல எனக்கு ரொம்ப தைரியம்னு. ஆனா நான் இப்ப அர்ஜென்ட்டா போய் ஆகணும். என்னாச்சு மேடம்? பன்றி காய்ச்சலுக்கு இன்ஜெக்ஷன் போட இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா. ஆனா ஒரு விஷயம் சார், எனக்கு பயங்கர ஏய், தைரியம் மேடம். சார். நீங்க தான் பாத்தீங்கல, நான் போய் வரட்டா. ஏய் நில்லுமா. மேடம், நில்லுங்க. பை. மேடம் மேடம். ஐயோ, பன்னி காய்ச்சலுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு அவ ஓடி போயிட்டா. ஆனா இவனுக்கு வந்த காய்ச்சலுக்கு அவ தான் இன்ஜெக்ஷனே போடணும். ஏக்கண்ணா, ஒரே அடியா காதல்ல விழுந்துட்டியாமா நீ? லவ் லவ் லவ்வா டவ் டவ் டவ்வா. அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சு. அங்க பாருடி கீதா, வயசான காலத்துல சும்மா இருக்காம தலைக்கு டையெல்லாம் அடிச்சிட்டு சைட் அடிச்சிட்டு இருக்காருடி உங்க அப்பா. இந்த வயசுல அவருக்கு இதெல்லாம் தேவையா? ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருடி. யாருக்காகப்பா வெயிட் பண்றீங்க? என்னம்மா இது? உன் தம்பி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. அவ்வளவுதானா? யாராவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான். இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். டேய் மாங்கா, விஸ்வா எங்க? அண்ணா சாலை, 5வது ரோடு, 7வது தெரு, டாஸ்மாக் பாரு, காந்தி சிலை பக்கத்துல ஸ்லம். அங்க போனா பாக்கலாம் போ. ஏண்டி உன் தம்பி இந்த ஸ்லம்லயா இருக்கா? பாடி. யாரா இந்த பட்டாசு நமக்கே சிக்னல் கொடுக்குது? வோல்டேஜ் ரொம்ப நல்லா இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நமக்கு இந்த பொண்ணுங்க சமாச்சாரம் ஒரு தேவையான பொண்ணு சிக்னல் கொடுத்தா அது பின்னாடி நம்ம போகலனாக்கா இந்த சேரிக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? வாடா போலாம். வந்தவே மாட்டானுங்க. அமிர்தா, யாரடி இவனுங்க? சும்மா கண்ணடிச்சேன். அவனுங்கள பாரு, பின்னாடியே வரானுங்க. ஏய் அறிவில யாரடா அது? நாடி சிக்னல் கொடுத்துட்டு வந்தீங்க நடிக்கிற ராஸ்கல்ஸ். கம்ப்ளைன்ட் கொடுத்தா கம்பு என்னவீங்க? ஸ்டேஷன் தான் எங்க ஸ்கூலு, ஜெயிலு தான் எங்க வீடு. பயமே கிடையாது, 100% ரேப்பு தான். நீ ஜெயில இருந்து வர வரைக்கும் நான் மெயின்டைன் பண்றேன். நானும் மெயின்டைன் பண்றேன். ஐயோ அமிர்தா, என்னடி இப்படி ஒரு வேலைய பாத்துருக்க? இப்ப என்னடி பண்றது? கீதா எஸ்கேப். ஏய் புடிடா அவள.
வாடா கோபாலே. ஏய் கஜா சீக்கிரம் வாடா. ஏய் வாடா. ஏய் தேவா வாடா சீக்கிரம் பிடிக்கணும்டா. ஏய் லைட் ஹவுஸ் வலி விடுறா டேய். சும்மா இருடி. நீ சும்மா இருடி. எதுக்குடா மூஞ்சி பாக்குற? வலி விடுறா டேய். ஓ இவன் அவனுங்கள விட ஃபர்ஸ்ட் டி. கொஞ்சம் சும்மா இருடி. இவனை பத்தி உனக்கு தெரியாது. கைய விடுறா. விடு எங்க கூட்டி போற நீ? டேய் ஏய் யாருடி இவன்? திருடன்டி. பாக்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கனேடி. ஐயோ இந்த திருடனை நான் தான் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தேன். எப்படியோ ஜெயில இருந்து வெளிய வந்திருக்கான். இவெல்லாம் பணத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவான்டி. கன்ஃபார்ம் ரேப். ஹாலே இல்லாத ஏரியா கூட்டி போறோம் போல இருக்கே. எல்லா ஐடியாவும் நீயே கொடுத்துடுறீ. சார் சார் ப்ளீஸ் சார், நான் ஒரு பிரச்சனை படல. எல்லாம் அவதான் சார். அவளை விடாதீங்க சார். மர்த்தா. சும்மா இரு. ஏதாவது பண்ணடி. ஏய் விடுடா. நீ எல்லாம் ஒரு திருடனா? லைட் ஹவுஸ் மாதிரி இருக்க. ஆனா அந்த சல்லி பயலுக கூட மோத முடியலையா? நீ ஆம்பளை தானே? உனக்கு சக்தி இல்லையா? போய் அவனுங்கள அடி. அதுக்கப்புறம் நானே அவளை உனக்கு சேர்த்து வைக்கிறேன். என்னடா பாக்குற? அடிக்கிறியா? சரி. அது வா கீதா போலாம். ஏய் தம்பி வாசிக்க ரெடியா இருங்க. ஏய் அமிர்தா என்னடி பண்ற? நீ கொஞ்சம் சும்மா வாடி. ஏய் மச்சான் இங்க இருக்குதுங்கடா. நீங்க செத்தீங்கடா டேய். நாய் நரி பணிங்க கூடலாம் ஈஸியா சண்டை போடலாம். ஆனா எப்பவாவது சிட்டிக்குள்ள சிங்கத்தை பாத்திருக்கீங்களாடா நீங்க? சிங்கம்மா? ஆமா டேய் டுபுக்கு. பெரிய புடுங்கி மாதிரி டயலாக் விட்டல. தைரியம் இருந்தா அந்த சிங்கத்தோட மோதி பாரு. நானே இவள உங்க கூட சேர்த்து வைக்கிறேன். என்னடா இப்படி சொல்றா? நீ ரொம்ப ஓவரா பேசுறடி. ஏய் நீ சும்மா இருடி. ஐயோ இவ ரொம்ப பேசுறாடா. ஏய் சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீ. எவன்டி அவன்? ஒரு அடி கண்ண பாத்திருப்பீங்க, 2 அடி அருவாளை பாத்திருப்பீங்க. எவனாவது எப்பவாவது 6 அடி ஆர்டிக்ஸ் பாம்ப பாத்திருக்கீங்களாடா? அறவே கடுங்களா. தமிழ்நாட்டு குதுப் மினார் 6 அடி உடம்பு, அம்சமான ஆம்சு, அசத்தலான ஃபைட்டு. தில்லு இருந்தா அந்த சிங்கத்தோட மோதி பாருங்கடா. ஏய் தள்ளுடி தள்ளு.
என்னடி இவன் நம்மள பார்த்து வரான்? கீதா மிஸ்ஸே ஆகாதடி. என்னது? ரேப்பு. ஏய் லைட் ஹவுஸ், உனக்கு அப்படி என்ன அர்ஜென்ட்? நானே இவ்வளவு உன் இடத்துக்கு கூட்டி வரேன். ப்ளீஸ் விட்டுரு. விடு. இவங்களை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுரு. அப்போ ரேப் இல்லையா? ஏன்? இந்த லைட் ஹவுஸ் ஹைட்லயும் டாப்பு, லைட் கொடுக்கறதுலயும் டாப்பு. பொண்ணுனா மரியாதை, தாய் தாய் நாடுனா அன்பு, நட்புனா உயிர். அதுதான் இந்த லைட் ஹவுஸோட வழக்கம். Thank you. Bye. நான் அவனுக்கு முத்தம் கொடுத்தா உனக்கு என்னடி? நீயும் அவனுக்கு முத்தம் கொடுக்க வேண்டாம். கீதா என்ன லவ்வா? ஆனா அவன் திருடனாச்சேடி. பரவாயில்ல. விஸ்வா, விஸ்வா, இத பாருங்கண்ணா, பொண்ணுங்க நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஒரே கிக்கு தான். ஆனா நீ என்னடான்னா ஒரு மார்க்கமாவே லவ் பண்றிய. இத பாருடா, நீ யாரு என்ன வேலை பண்றன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லு. இல்லன்னா நாளைக்கு உனக்கே பிரச்சனையாயிரும்டா. மச்சான், அவ ஒரு திருடனை லவ் பண்றத நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் ஒரு போலீஸ்னு தெரிஞ்சதுன்னு வை, அவளதான் பயந்து எஸ்கேப்பே ஆயிடுவா. இன்னைக்கு ராத்திரி பார்க்க தானே போறோம். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம். என்னாச்சு? இறங்கு சொல்றேன். அது சொல்லு கீதா. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். பரவாயில்ல, சொல்லுமா. அது வந்து டைம் நிறைய இருக்கு, நீ மெதுவா நிதானமா சொல்லு. அது அந்த வீடு. அந்த வீடா? அந்த வீட்ல பிங்க் கலர்ல ஒரு செருப்பு இருக்கு. செருப்பா? நான் தான் அதை வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த அதிக பிரசங்கி குரங்கு திமிரு புடிச்ச நிம்மி டீச்சர் அது வாங்கிருச்சு. அவளுக்கு செம்ம திமிரு. இப்பவே எனக்கு அது வேணும். இல்ல கீதா, இந்த நேரத்துல அவளை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணி அவகிட்ட செருப்பு கேக்குறது நல்லாவா இருக்கும் சொல்லு? திருடே எங்கேயாவது டிஸ்டர்ப் பண்ணுவானா? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. அவ தலைய வேணாலும் வெட்டு, இல்ல ஒரு ரத்த ஆரே ஓடட்டுமே. கீதா கீதா, உனைய தங்கம் வைரம் வைடூரியம்லாம் நினைச்சனே, கேவலம் ஒரு செருப்புக்காக இப்படி குரங்கு மாதிரி குதிக்கிறியே. எனக்கு அது வேணும். போ. இப்பவே வேணுமா? இப்பவே வேணும். அப்பனே முருகா, சீக்கிரம் போ. போறேன் போறேன். என்னடா இது, தொட்டோனே டோர் ஓபன் ஆகுது? சிக்க வைக்க ஏதாவது பிளான் போட்டிருப்பாளோ? டேய், டார்ச் ஆஃப் பண்றா. யாரா நீங்க? உன்ன மாதிரியே திருடன் தான். யோ திருடா, நான் திருடன் கிடையாது. எல்லா திருடனும் அப்படிதான் சொல்லுவான். நீ புதுசா திருட வந்திருக்கியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ டார்ச் அடிச்சுட்டு வரும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீ இப்படி போ, நாங்க அப்படி போறோம். செருப்பு ஸ்டாண்ட் எங்க? செருப்பு திருடனா? ஐயே, அடே கீழே தான் இருக்கு. போ போ போ. ஏய், எங்கடா உன் பாஸ்? ஐயோ, அங்க அடியில கிடக்காரு பாருங்க. நீ என்னடா அண்டர் கிரவுண்ட்ல இருக்க? ஐட்டம் நல்லா இருக்குதுன்னு எட்டி பார்க்கலான்னு வந்தேன். இப்படி லாக் ஆயிட்டேன். கருமம் பிடிச்சவனே, என்ன எப்படியாவது காப்பாத்துறா. போடா. அப்போ ஊருக்கே கேக்குற மாதிரி கத்துவேன். அப்போ ஊருக்குன்னா நீயே மாட்டிக்குவ. ஐயோ, வாத்தல 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 வாத்தல.
மேல சப்போர்ட் கொடுத்து அப்படியே இழுத்தல. அப்படியா? இழுத்தல. வேணாண்ணே, அல்லாதண்ணே, நான் இருக்கண்ணே. தல உன் பவரை காட்டு தல. ஐயோ 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 மிதிக்கிட்டியாடா. ஐயோ யாரா நீங்க? அட கரெக்ட் வாங்க உங்க தலையில இடிய விழ. யாரா நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? டேய் யாரா நீங்க? டேய் சொல்லுடா யாரா நீ? நீங்க என்ன பண்ற? நான் அடி வந்தாரு. புருஷன் இல்ல தெரிஞ்சிட்டு எல்லாம் இங்க வந்து என்ன பண்றீங்க? புருஷன் எப்படி இருப்பான்? ஏய் கம் வண்டி ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரம் வா. ஸ்லிப்பர் கடச்சிருச்சுல. அடியே உனக்கு என்ன பைத்தியமா? அதிசயம் நீ என் வாழ்வில் நிறைகிறேன் முந்தன் வழியில் வேறென்ன வேண்டும் காதலில் படித்தேனே. கவனங்கள் சிதறிடும் அழகனே உன்னை காணும் நொடி கனவுகள் தொடருதே
வணக்கண்ணா. வணக்கம்ண்ணா. என்னடா காமெடி பண்றீங்களா? காசு இல்ல ஒண்ணு இல்ல சும்மா ஹோஸ்டல் வாங்கி போயிருவீங்களா? ஏய் போடா. டேய் விஸ்வா போட்ட விடுறா. எதுக்குடா இப்படி டென்ஷன் ஆகுற? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதே கையால துப்பாக்கியை எடுப்பண்டா. சரி கோவத்தை விடுறா மச்சான், பாத்துக்கலாம். அந்த சேட்டுக்கு நம்ம பவர் என்னன்னு காட்டணும்டா. காமிக்கலாம், வாடா வாடா வாடா, வா போலாம். என்னமோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கே. என்கிட்ட முதல்லயே சொல்லிருந்தா நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன். இது என் வீடு கிடையாது, வா. அப்புறம் யார் வீடு? வா சொல்றேன். அம்மா எப்படிமா இருக்கீங்க? எந்த குறையும் இல்லாம நீடூடி வாழணும்பா. சந்தோஷமா இருப்பா. அம்மா இவ கீதா. வணக்கம். நல்லா இருமா. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க, நான் காஃபி போட்டுட்டு. அதெல்லாம் வேண்டாம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நீ வாமா. வாமா உட்கார். அம்மா உங்க மகன் எப்பயுமே இப்படிதானா? எனக்கு குழந்தைங்களே இல்லம்மா. அப்போ இவன்? நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 30 வருஷமா ஒரு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த கையால 1000 குழந்தைங்கள பிரசவம் பார்த்திருக்கேன். அவங்கள இவனும் ஒருத்தன். அப்படி பிறந்த குழந்தைங்களா எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவன் மட்டும் வருஷா வருஷம் அவனோட பிறந்த நாளைக்கு என்ன பார்த்து ஆசீர்வாதம் வாங்க வந்துருவான். ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு அவனை கேக்குறப்போ அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் இந்த உலகத்துக்கு வந்தப்போ என்னை முதல்ல பார்த்தது நீங்க தான், எனக்கு முதல் முத்தம் கொடுத்ததும் நீங்க தான், என்னை தொட்டில போட்டதும் நீங்க தான்னு சொல்லுவான். என்னை பெத்தவங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நீங்களும் முக்கியம் தான்னு சொல்லுவான். உண்மையிலேயே இவனை பெத்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க தான். ஆனா அவன் சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை எழுந்துட்டான். இவன் மனசார வாய் நிறைய அம்மானு கூப்பிடும் போதெல்லாம் எல்லா தாய்க்கும் தான் சொந்த பிள்ளை கூப்பிடுற மாதிரி மனசுல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அம்மா நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் சீக்கிரமே சமையல முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். டேய் திருடா, நீ எதுக்குடா என் பர்ஸ திருடிட்டு போன? எதுக்குடா திருடுன? உன்ன உன் தலையில அப்படியே எதையாவது போட்டு கொல்லலாம். என்னடி பண்ற? கீதா, உனக்கு இது நல்லா வேணும்டி. உனக்கு இது தேவைதாண்டி. ச்சே, சும்மா போயிட்டு இருந்தவன போலீஸ்ல மாட்டி விட்டதோட விட வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டியே. இதுக்கு நீ அனுபவி. உனக்கு இதெல்லாம் வேணும், நல்லா அனுபவி. கீதா, ஏன் இப்படி தனியா பேசிட்டு ஏய், இருக்க? உனக்கு எதுவுமே புரியலையா? ச்சே. ஓ, வீட்டுக்கு போணுமா? ஐயோ, ஏய். பறந்து போகணுமா? ஏய். ச்சே. நான் உன்னை லவ் பண்றேன்டா. இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சிருக்கா. என்ஜாய் பண்ணுவியா? என் வாழ்க்கையே பாழா போனாலும் பரவாயில்ல, உன் கூட வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஹேய், என்ன யோசனை வேற பண்றியா? உன்ன இவ்ளோ அழகான பொண்ணு நானே உன்னை லவ் பண்றேன், நீ இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு நல்லா வேணும்டி. இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என் பின்னாடியே வருவலடா, அப்ப உன்னை வச்சுக்கிறேன். வா வாடா, அப்ப நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். வா வா. கீதா, கீதா, மை டியர் கீதா. பர்ன் சிட்டி, சார்ல்ஸ் ஸ்ட்ரீட், டோர் நம்பர் 3.
Excuse me. Yep. Can I use your laptop for a minute? It's very important matter. Okay. Thank you. Hey, pretty girl. Are you an Indian? Yes. Oh, I'm Arvind. You? I'm Payal. Oh, அருமையான பேர் பாயல். உங்க குரலை கேட்ட உடனே ஆயிட்டேன் நான் மாயல். ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்விஸ்? Yes. Okay. நான் இங்க அடிக்கடி என் கிளைண்ட்ஸை பார்க்கறதுக்காக வருவேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். You know, Switzerland is a wonderful place. You will love it. Hey, taxi. Are you going to city? Yeah. Taxi is very expensive here. Shall we share it? Okay. Are you here for holiday? No, I've come for studies. வாங்க வாங்க உள்ள வாங்க ப்ளீஸ் கம். நேத்து 2 தமிழ் பொண்ணுங்களை கடத்தனல அவங்க இப்ப எங்க? தெரியலடா.
பரவாயில்லையே, தமிழ்நாட்டை தாண்டி வெளியும் வந்திருக்கே. என்ன விஷயம்? காரணம் இல்லாம நீ வெளிநாட்டுக்கெல்லாம் வரமாட்டியே. வந்த விஷயம் என்ன? என் லவ்வரும் அவ ஃப்ரெண்டும் இங்கே கிட்டார் ஆடிஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. முக்கியமான விஷயம், அந்த கேங்ல நிறைய இந்தியன்ஸும் இருக்காங்க. அந்த கேங் லீடர் பேரு மார்க்கோ. உனக்கு எப்படி தெரியும்? நானும் அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், மறந்துடாத. சுமார் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்காக இங்க வந்தவங்க இந்த கெட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 50-100 பேர் தான் தொழில பண்ணாங்க. ஆனா இப்போ ஆயிரக்கணக்கா பெருகிட்டாங்க. அதுல ஏகப்பட்ட குரூப்ஸ் வேற இருக்குது. அவங்களையெல்லாம் எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்க ரொம்ப டேஞ்சரஸ். டெத் சர்டிஃபிகேட் ரெடியா இருக்கு, சைன் மட்டும்தான் போடணும். தனியா இறங்காத, போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேளு. எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. எனக்கு அவ்வளோ நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. வேற வழி சொல்லு. முதல்ல அந்த பொண்ணுங்க எந்த கேங் கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பொண்ணுங்களை தூக்குறவங்க பேரு ஸ்பாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவன் பேர் அரவிந்த். அவன் செத்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன? உன் இஷ்டப்படி போட்டு தள்ளிட்டே போறதுக்கு இது ஒன்றும் இந்தியா இல்ல, சுவிட்சர்லாந்து. இப்படிலாம் பண்ணிட்டு உன் கதையை எங்கேயே முடிச்சிருவாங்க. கெட்டவனுங்களை சுட்டு பொசுக்கிற நெருப்புனா, என் லவ்வருக்கு ஏதாவது ஆச்சு அந்த கேங்ல யாரையும் விட மாட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? இன்னும் நீ என் ஃப்ரெண்டுன்னு நம்புறேன். அந்த ஃப்ரெண்டு ஒரு போலீஸ்காரன்றது நீ மறந்துடாத. இப்போ அவனுங்க எங்க இருப்பானுங்க? நைட்டிங்ஹாம் ட்ராம் ஸ்டேஷன். பி கேர்ஃபுல், ப்ராப்ளம் எதுலயும் மாட்டிக்காத. ஹலோ, Excuse me. You had a call for the translator? And that's me. தமிழ் தெரியுமா? ம். வாங்க. I can translate Swiss to Tamil, Swiss to English, Swiss to Hindi and to any other Indian language. But I am not an Indian. நீங்க என்கிட்ட என்ன உதவி எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியாது. ஆனா நான் என்ன பத்தி சொல்றேன். நான் இது வரைக்கும் இந்தியாவை மேப்ல மட்டும் தான் பார்த்திருக்கேன். நான் உங்களுக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக என்னையே வேலை பேசக்கூடாது. My charges are 50 francs per hour. Tell me your problem. இந்த மாதிரி இங்க அடிக்கடி நடக்கும். What's the plan? Who are you? Just move. Hey, darling. You look hot. Hey, your place or my place? Try me. Let's go home. Pretty girl. ஏதாவது க்ளூ கிடைச்சதா? நீ ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றியா? இவ்வளவு பொண்ணுங்க மத்தியில நீ புதுசா வந்து நிக்கும்போது இவங்க பாஸ் கண்டிப்பா வருவான். அது வரைக்கும் மெயின்டைன் பண்ண. Mando, there's a new girl in the place. She is taking my customer. Who are you? This is my place. Hey! Don't touch me. Sorry. Take my girls, not this one. No. Pay me 100 francs. You're spoiling my business. Yeah. One sec. Hey, it's 300 francs, man. You're wasting my time. Get lost. Girls, get back to work.
நீ இங்கே இரு, நான் வரேன். ஓகே. அமிர்தா, அமிர்தா, ஏய் அமிர்தா. ஏய் ஏய் Who gave you this jacket? Who gave you this jacket? Who? Come on, tell me. Tell me. Tell me. இன்னைக்கு ரெஸ்ட் எடு, நான் நாளைக்கு வரேன்.
என் பின்னாடி வா, உனக்கு இருக்கு. வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? வேண்டாம் போங்க. தாலிய தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? தேவல்ல போங்க. இந்த பழைய பாட்டுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். முடிஞ்சா ஏதாவது செம்மையான டயலாக் சொல்லு பாக்கலாம். ஓ, டயலாகா? சகப்பு கொடிய காட்டினா ஸ்பீடா வர ட்ரெயின் கூட நிக்கும். அழகா உள்ள பொண்ணுங்களோட மனசை கட்டுப்படுத்தணும்னா ஆம்பளைங்களோட இதயம் தான் வேணும். எப்படி இருக்கு கீதா? ஐயே, சிவப்பு கொடி, ட்ரெயின், காதல் இதெல்லாம் ஒரு டயலாகா? இந்த மொக்க டயலாக்லாம் விடாம நல்ல ஒரு கவிதையா சொல்லு. கவிதை தானே சொல்றேன் கேட்டுக்கோ. ஈரமான ரோஜா நீ உனக்கேத்த ராஜானா, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா ராஜா சின்ன ரோஜா, சின்ன சின்ன ரோஜா. பல குழந்தைங்களை பெத்து பல படையே உருவாக்கலாம். ஐயோ, வீணா துப்பாத செல்லும். ஏன்னா உன் எச்சில் கூட கவிதையாகும், உன் வெறுப்பு கூட காதலாகும், ஊமைய கூட பாட வைக்கும், பாடுறவன சூப்பர் சிங்கர் ஆக்கும், ஒரு கல்வனை கூட காதலனாக்கும். என்னன்னா கவிதை சொல்றேன்னு சொல்லிட்டு கண்ட கருமத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா பிபி வந்து மண்டையை போட்டுருவோம் போல இருக்கே. அண்ணா புதுசா ஏதாச்சும் கவிதையை ட்ரை பண்ணா அப்படின்ற. கை கையும் வச்சாலடா மாசுடா, புத்தி கெட்டு போயாச்சிடா போச்சிடா. இரும்பால செஞ்சாலு தாண்டா, தலைமேல கொம்பு வச்சு போடா. மகுடியும் ஊதும் சவுண்டுமடா, மயக்குமடா சத்தமடா. கை கையும் வச்சாலடா மாசுடா, புத்தி கெட்டு போயாச்சிடா போச்சிடா. எதுக்கு இந்த ஃபீலிங்கு, என்னாச்சு டார்லிங்கு, இஷ்டத்துக்கு பாடுறியே, எதுக்கு இந்த சேஞ்சிங்கு? சாப்பாசா காகா ரொம்ப போரிங்கு, அட நானும் செய்ய போற ஸ்மாஷிங்கு. லவ் பண்ண தேவை இங்க கட்டிங்கு, பௌ பௌ உங்கடாக்கு பார்க்கிங்கு. சூடான ஒரு காப்பி கொடு, சிங்கருக்கு சூடான போண்டா போடு. தூள் கலப்பூ இந்த பேண்டு கூட தெரிக்க விடு போதுமடா. கை கையும் வச்சாலடா மாசுடா, புத்தி கெட்டு போயாச்சிடா போச்சிடா. நல்லாத்தான் இருந்தியே, கிறுக்காத்தான் அழகிறியே, உன் பின்னால் சுத்தியுன்னா லூசாகி போனேனே. சீல கேம்பிரேன் சட்னிங்கு, உள்ள கையில ட்ரைனிங்க ஓடிங்கு. செய்வ யார வேணா பூலிங்கு, போட்டு பாரு என் கூட சேலஞ்சு. உள்ளுக்குள்ள ஒரு லாரியடா, நோவேல முட்டி பறக்குமடா. புதுசா ரூட்டு துறக்குமடா, ஊரு தண்டி சேருமடா. கை கையும் வச்சாலடா மாசுடா, புத்தி கெட்டு போயாச்சிடா போச்சிடா. இரும்பால செஞ்சாலு தாண்டா, தலைமேல கொம்பு வச்சு போடா.
மகுடியும் ஊதும் சவுண்டுமடா மயக்குமடா சத்தமடா கையும் வச்சாலடா மாசுடா புத்தி கெட்டு போயாச்சிடா போச்சிடா. இவன் தான் என் தம்பி விஸ்வா. இவன் தான் எனக்கு உயிர். விஸ்வா, இது தெரியும். ஏய் விஸ்வா, ஷோ ஐம் சாரி. அவன் எப்பயுமே இப்படிதான். நீ வா, என் அப்பா அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? சார் குட் மார்னிங். முன்னாடி ராஜஸ்தான் வெப்பன் டீலிங் விஷயமா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணோம்ல, ஏதாவது டீடைல் கிடைச்சதா? இல்ல சார். அதை எப்படியும் கண்டுபிடிச்சாகணும். நல்லா டீடைல்டா ஒர்க் பண்ணுங்க சார். எதுவும் ஆகாதியா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வீணா டென்ஷன் ஆகாதீங்க. மொத்த டீமையும் பிடிச்சாகணும். ஓகே சார். இங்க வா. வெங்கடேஷ் சார். யார் இந்த பசங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். கஞ்சா கேஸ். கஞ்சாவா? ஆமா சார். உண்மையாவே கஞ்சா கேஸ் தானே இல்ல தெரியாம? உண்மையிலேயே கஞ்சா கேஸ் தான் சார். எஃப்ஐஆர் போட்டாச்சா? இல்ல சார், இப்பதான் ரிமாண்ட் பண்ணிருக்கோம். இனிமே தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஒன்றும் வேண்டாம், சும்மா வார்ன் பண்ணி விட்டுருங்க. காலேஜ் பசங்க தேவையில்லாம லைஃப் வீணாயிடும். ஓகே சார். மாணிக்கம், அத பசங்களை வெளியே விடியா. போங்கடா, கிளம்புங்க. அப்பா அம்மா வேர்வை சிந்துறது நீங்க படிச்சு பெரியவங்களா ஆவீங்கன்னு தான். பாவம், அவங்களாம் உங்களை பத்தி என்னென்ன கனவு காண்றாங்களோ. போங்கடா, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்கடா. வண்டியில பெத்தவங்க, வளர்த்தவங்க, ஆசிரியருங்க, இவங்க 3 பேருக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு வந்தன்னு வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றா. ஹேய், என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ரிச்சான ஆளு, நீயோ பக்கா லோக்கலு. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ திருடன், பிளேடு போடுறவன், பிட் பாக்கெட் அடிக்கிறவன். எங்க அக்கா மத்தவங்க விஷயத்துல எப்படி வேணாலும் இருப்பா, ஆனா என் விஷயத்துல நான் சொல்றதா நம்புவா. உன் ஃபுல் பயோடேட்டாவை நான் புட்டு வைக்கவா? பிளேடு போடுறவன் நீ லவ் பண்ணியா டிராப் பண்ணியா போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு டிராமா பண்றது, அட்வைஸ் பண்றது நீ என் கிட்டக்க வந்த உன் லெவலுக்கு உன்னை வீட்டுக்குள்ளார விட்டதே பெரிய விஷயம். மூடிட்டு போடா. டேய், ஏய், என்னையா நீ அடிச்சிட்டியா? இருடா, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. விடுறா விடுறா விடுறா, என் கைய விடுறா. டேய், விடுறான்னு சொல்றல, விடுறா. அம்மா, விஸ்வா, அக்கா, விஸ்வா, என்னாச்சு? அக்கா, என்ன எப்படி அடிச்சிருக்கான்னு பாருக்கா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கண்ணே போயிருக்கும். இந்த லோக்கல் பையனை லவ் பண்ணி உன் லைஃபையே வீணாக்கிக்காதக்கா. என் ஃப்ரெண்டு ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டான்னு பார்க்க போனக்கா. அத பார்த்துட்டு இவன் என்னையே பிளாக்மெயில் பண்றான்க்கா. நீ வீட்டு முன்னாடி நின்னு கத்தாதடா. நீ இப்பவே டிசைட் பண்ணு, ஒன்னு நான் வேணுமா இல்ல அவன் வேணுமா? உனக்கு அவன் தான் முக்கியம்னா எனக்கு கொல்லி போட்டுட்டு போ. அக்கா, சாமி சத்தியமா சொல்றேன்க்கா, அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணா நான் கண்டிப்பா செத்தே போயிடுவேன். அவன் வேணாக்கா உனக்கு, அவன் வேணாக்கா. அக்கா சொல்றதை கேளுக்கா, அவன் வேணாம் உனக்கு. நான் சொல்றதை கேளு, அவன் வேணாம் உனக்கு. உன்னை சமாதானப்படுத்துறதா, பேசி கன்வின்ஸ் பண்றதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யாரு என்னன்னு இதுவரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னதில்ல. ஆனா அதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி, உன் தம்பி என்ன பண்றான், யார் கூட சகவாசம் வச்சிருக்கான், என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவன் நேத்து எங்க இருந்தான்னு தெரியுமா? ஷட் அப். என்ன தெரியும் உனக்கு? என் தம்பியை பத்தி என்ன தெரியும்? இதுவும் பேசாத. நான் ஒரு திருடனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சு கூட அவன் எனக்கு எதுவுமே சொல்லல.
அன்னைக்கு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் தெரியுமா? அப்ப கூட அவன் எதுவும் சொல்லல. ஏன்னு தெரியுமா? நீ என்ன காதலிக்கிறேங்கிறதுக்காக உனக்கு ஏன் மேல மட்டும்தான் உரிமை இருக்கு. இது பாரு, நான் என் தம்பிய வேடிக்கைக்கு கூட அடிச்சது இல்ல. ஆனா நீ நேத்து அவனை அரக்க மாதிரி போட்டு அடிச்சிருக்க. நான் அவனுக்காக என் வாழ்க்கை, என் உயிரை மட்டும் இல்ல, என் காதலியும் இழக்க தயாரா இருக்கேன். என் தம்பி கண்டிப்பா தப்பே பண்ணிருக்க மாட்டான். நீ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ இப்பதான் என் வாழ்க்கையில வந்து, ஆனா என் தம்பிய நான் சின்ன வயசுல இருந்து என் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன். நம்ம காதல், கல்யாண வாழ்க்கைன்னு எல்லாமே அவன் கையில தான் இருக்கு. அவன் வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா இனி 100 ஜென்மம் எடுத்தாலும் நம்ம ஒண்ணு சேரவே முடியாது. கீதா, கீதா, ஹலோ சார், பக்கா இன்ஃபர்மேஷன். ராஜஸ்தான்ல இருந்து கஞ்சா வெப்பன்லாம் யார் கடத்துறான்னு தெரிய வந்துச்சு சார். சரி. அக்கா, விஸ்வாவும் ஃப்ரெண்டும் சண்டை போட்டு அந்த பில்டிங் பார்க்க போறாங்க. எந்த பில்டிங்? ரொம்ப நாளா கட்டிட்டு இருந்தாங்களா, அந்த பில்டிங் தான். டேய் விஸ்வா, இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? இவனுங்க சவகாசமே சரியில்லடா. வானாடா. டேய், டேய் வாடா அந்த போலாம். திருடன் என்ன டேய், யாருன்னு வாடா, நினைச்சா? சொன்னா அவனை நான் கேளுடா. சும்மா விட மாட்டேன். டேய், சொல்றேன்ல, நான் என்ன வாடா, ஆம்பளை டேய், இல்லையா? எனக்கு மீசை இல்லையா? சொல்றேன்லடா, வாடா. அவனை நான் இன்னைக்கு ஒரு டேய், வழி வாடாடா, பண்ணாம வாடா. விட மாட்டேன். வாடா, இல்ல. டேய். சொல்றேன்ல, வாடாடா, வாடா. சொல்றா கேளுடா, வாடா. ஏய், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? வாடா, டேய். என்ன ஒருத்த அவன் அடிச்சுட்டா, சரி நீ கிடையாதுடா, என்னடா வாடா. என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க? சொல்றேன்ல, வாடா. நான் இப்ப அவனை என்ன பண்றேன்னு நீ டேய், பார்க்க தான் போற. டேய், வாடாடா, வாடா, டேய். போலாம், வாடா. என் பேச்சு என்கிட்ட கேளுடா, வாடா. வச்சுக்கிட்டான்ல, என்ன டேய், நான் நடக்குதுன்னு சொல்றேன்ல, இப்ப பாரு. வாடா. சேட்டு, நான் ஒரு சின்ன பையன், உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு என்கிட்ட சவால் விட்டல. இப்ப வந்துட்டேன். நான் செம்ம கோவத்துல இருக்கேன் இப்ப. டைம் இருக்கு, போயிடலாம், வாடா. ஏய் சேட்டு, என் மேல நம்பிக்கை இல்லையா? கண்ணை கொடுத்து பாரு. இவனை சுடணுமா இல்ல இவனை சுடணுமா? ஏய், நல்லி எலும்பு மாதிரி இருந்துட்டு என்னைய சுடுவியா நீ? ஏய் தம்பி, அடங்கி போயிடு. என்னடா தம்பி, வெறும் பூனைய பார்த்தாலே ஓடுவான், இப்ப என்னடா புலி மாதிரி உரிமிட்டு இருக்கிறான்? வேணா சேட்டு, உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன். கண்ணை கொடுத்து பாரு. நான் அவனை சும்மா விட மாட்டேன். இவன் போலீஸா? தப்பு பண்ணிட்டேன், என்ன விட்டு. என்ன ஒண்ணு பண்ணிடாத. நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, மன்னிச்சிரு. எதுவும் ஆகாது, நடா.
கீதா கீதா நான் சொல்றது கீதா நான் ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. ஃபோன்ல வேண்டாம், நேரா மீட் பண்ணலாம். சரி. டைரக்டா பார்க்கணும் தானே சொன்னேன். உன் முன்னாடி தான் நிக்கிறேன், சொல்லு. Give me 10 seconds, I'll trace him. உட்காந்து பேசலாம், நேர்ல வா. இங்க இருந்தாலே நீ எனக்கு நல்லா தெரியுற. உன் பக்கத்துல ஜாக்கிங் பண்றவங்களையும் பார்த்தேன். அவங்க எல்லாரும் போலீஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஷிட். ஸ்டாப். He's at the church park. Go, 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 go. நீ டிபார்ட்மெண்ட் உதவி இல்லாம செஞ்சது எல்லாமே தப்பு. தப்பு பண்றவங்களை தண்டிக்கிறதுக்கு நீ யாரு? உன் இஷ்டப்படி இண்டிபெண்டா எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு இது ஒன்றும் இந்தியா கிடையாது. முகலாயர்கள் கொள்ளையடிச்சும் பிரிட்டிஷ்காரங்க மிரட்டியும் ஒன்றும் மாறல. இந்தியன்ஸ் எப்பவும் இண்டிபெண்டா தான் இருப்பாங்க. அமைதினா புத்தர், யுத்தம்னா மகாபாரதம். ஊருக்கே கீதையை சொன்ன நாடு நம்ம நாடு. நீ சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா உனக்கு? கிளப்புக்குள்ள தேவையில்லாம சண்டை போட்டிருக்க, 2 பேரை ஷூட் பண்ணிருக்க. இதுக்கெல்லாம் நான் ஆன்சரபிள், உனக்கு தெரியுமா? நீயும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கியா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. டிபார்ட்மெண்ட்ல உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏர் டிக்கெட் நானே புக் பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரம் வாங்கிட்டீங்க, இந்த கிளம்பிடு. அப்படின்னா என் லவர் அவளை நான் எப்படியாவது காப்பாற்ற ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் யூ லீவ் தி கண்ட்ரி. என்ன பயமுறுத்துறியா? என் வாழ்க்கையில பயங்கிறத எதிரிக்கண்ணில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஆஞ்சநேயர் வாழ தீய வச்சதுக்கு இலங்கை சாம்ராஜ்யமே எரிஞ்சிருச்சு. நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ராமன் கிட்ட இல்ல, பரசுராமன் கிட்ட. ஒரு வாட்டி இறங்கிட்டேன்னா பின்வாங்கவே மாட்டேன். ஐம் சாரி தனுஷ், யூ ஹவ் பீன் ட்ரேஸ்ட். ஐம் ஹெல்ப்லெஸ். உன்னை அரெஸ்ட் பண்றதை தவிர வேற ஆப்ஷனே எனக்கு இல்லை. Did you find him? No. Then where is he? Walkie talkie பேசி என்னையே ஏமாத்திட்டான். Really, it's a brilliant idea. உன் ஃப்ரெண்டே உன்னை ஏமாத்திட்டானா? எங்கே எங்கே என் அன்பே எங்கே, தனியாய் நானும் தவித்தேன் இங்கே. மழை மேகம் போலே மனமும் இன்று அழுகிறதோ, குளிர்காற்றா என்னுள் நீயும் வந்து வீசாயோ. ஓ காதலி, மனம் உன்னை கூவியே அழைக்கிறதே, என நொடியும் நீ இன்று தவிக்கிறதே. எங்கே எங்கே என் அன்பே எங்கே,
தனியாய் நான் தவித்தேன் இங்கே. நான் ஒன்று சொல்லவா? ஷாஜகான் தான் காதலுக்காக தாஜ்மஹாலே கட்டியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ராஜா, அதனால முடிஞ்சது. எங்க அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, காதல் விஷயத்துல இந்த உலகத்துல எல்லா நாட்டுக்காரங்களை விடவும் இந்தியன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையான காதலை நான் உங்க கண்ணில் பார்க்குறேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட லவ்வே வேற. உங்க இந்தியன்ஸை பார்த்து தான் அவங்க கத்துக்கணும். அதுலேயும் உங்களை பார்த்து தான் அவங்க கத்துக்கணும். யூ ரியலி கிரேட். உங்களை பார்த்தாலே ஒன்று தெரியுது, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பசங்களும் அவங்க காதலுக்காக உயிரையே கொடுப்பாங்கன்னு தெரியுது. காதலிக்கிற ஒவ்வொரு பொண்ணும் உயிருக்குயிராக காதலிக்கிறவங்கள தான் விரும்புவாங்க. உங்க காதலி கொடுத்து வச்சவ. ஹலோ, நான் தான்ப்பா கீதாவோட அப்பா பேசுறேன். என்னோட பையன் எப்படி செத்தான்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. உன் மனச காயப்படுத்தினதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. தயவு செஞ்சு என் பொண்ணை எப்படியாவது அங்கிருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருப்பா. சிரித்தாடும் போது புது வசந்தம் அழகாய் பூக்கும் அடியே வந்தா என்னுள்ளே நீயும் ஊடுருவி சென்றாய். என் உயிரை போல் உன் இதயத்துள் நான் செய்தேன். பூமி தாண்டி நீ போனாலும் தொடர்ந்திடுவேன் உன்னை தேடி. ஓ காதலி, உனக்காக காத்து நான் கையிலே என் உயிருமே இங்கு வேகிறதே. எங்கே எங்கே என் அன்பே எங்கே, தனியாய் நானும் வந்தேன் இங்கே. மழை மேகம் போலே மனமும் இன்று அழுகிறதோ, குளிர் காற்றா என்னுள் நீயும் வந்து வீசாயோ. நாளைக்கு பார்க்கலாம். டோன்ட் வரி, உங்க லவர் நிச்சயமா கிடைச்சிருவான். Leave me! Get up.
Get up. Get up. Get up. Get up. Who gave you this jacket? Who gave you this jacket? Tell me. वो बहुत अच्छी थी. Kamile. Kamile wo. हाँ. Hello. Kamile. हाँ. Indian cafe. Sorry, the restaurant is closed. Boss, I want to meet Marco. Wait a minute, I'll be back. Marco is calling you. Come. Come, follow me. அவன் கையில் இருக்கிற அந்த பிறைநிலா டாட்டூ அந்த குரூப்போட சிம்பல். I want to sell this girl. Who is Marco? I'm Marco. Marco. நீ தமிழனா? நாங்க இங்க பொண்ணுங்களை வாங்குவோன்னு உங்ககிட்ட யார் சொல்லிங்க வந்த? நிறைய பேர் இந்த தொழிலை பண்றாங்க. ஆனா மார்க்கோ பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படி இவகிட்ட என்ன இருக்கு? இந்த பொண்ணு கிட்ட அப்படி என்ன இருக்குதா? She is wonderful, extraordinary, marvelous and hot. இவ ரொம்ப சூப்பரான பொண்ணு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழ்நாட்டுல எங்க? சென்னை தான். சொந்த ஊர் கன்னியாகுமரி. அப்பப்ப நல்ல பொண்ணு கிடைச்சா நான் தொழிலுக்கு வித்துடுவேன். அதான் என் பழக்கம். எல்லாத்தையும் பணத்துக்காக தான் பண்றேன். திடீர்னு ஒரு நாள் இவ எனக்கு எதர்ச்சியா தான் கிடைச்சா. சரி உங்ககிட்ட கைமாத்தி விடலான்னு வந்தேன். இவ இட்டாலியன், செம்ம டான்சர். இட்டாலியன் பாஷையை தவிர வேற எதுவும் தெரியாது. We don't care about language, we care about beauty. இப்படி மூடிட்டு வந்து நின்னா எவன் எவ்வளவு வாங்குவான்? இவ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது மேடம். எவ்வளோ? 10,000 francs. இந்தியன் கரன்சில நீ கேட்குற அமௌண்ட்டு 4.25 லட்சம். இந்த தடவை 5,000 francs வச்சுக்க என்ன? நெக்ஸ்ட் டைம் அதிகமா கொடு. இவர் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? மறந்துட்டேன். நான் இங்க வந்த புதுசுல என்னை ஒருத்தன் ஏமாத்தினான். அவன் எதையோ ஒன்று எனக்கு எழுதி கொடுத்தான். ஸ்விஸ் லாங்குவேஜ்ல இருக்குது. எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றீங்களா? குட் லக். மூணு நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினது ஞாபகம் இருக்கா? இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி என்கிட்ட மாட்டுவ. நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். அப்படி என்கிட்ட மாட்டிக்கிட்டீன்னா அணு அணுவா உன்னை சித்திரவதை பண்ணி நரகம்னா என்னன்னு காட்டுவேன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா?
இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக என்ன நீ இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றியா? உயிரை விட ஒரு பொண்ணோட மானத்தை பெருசா நினைக்கிற மக்களை நீ இன்னும் பார்க்கலல. உனக்கு அவ ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு தான், ஆனா எனக்கு அவ தான் உயிர். நாங்க உயிரை கூட விடுவோம், ஆனா மானத்தை விட மாட்டோம். சொல்லு, அவ எங்க இருக்கா? அவ வெர்ஜின். அந்த மாதிரி பொண்ணுங்களை நாங்க வச்சுக்கவே மாட்டோம், உடனே வித்துருவோம். யாருக்கு வித்த? அவன் பேரு பாபி. அவன் எங்க இருப்பான்? பிரசிடென்ட் பேலஸ். இப்பவாவது என்னை விட்டுடு. அணு அணுவா உன்னை சித்திரவதை பண்ணி நான் கொல்லுவேன்னு சொன்னேன்ல. Yeah, this is 2012. Get ready for the battle. Just guess who's back. This is Swagger. All the city got a block. Chingale. 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 Bobby? What? Bobby. No, Bobby. Okay. There he is. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். Excuse me, sir. Can I help you with anything? Champagne for you, sir. $5,000 francs, 10,000, 15,000, 15,000 francs, 15,000. The girl is sold. The next one is a blonde from Russia, speaks Russian and English. Starts from 5,000 francs. 5,000, May I serve you? 5,000 francs, 10,000, 10,000 francs, 10,000. The girl is sold.
كيف حالك رشيد؟ أنا 15 دقيقة. Last but not the least, clients, we have the best one for the evening. Certified pure. Some more. Speaks English and Hindi. Hey, what the fuck? Get out! Starts from 10,000 francs. Bidding starts now. Hey, 10,000. I said get out! Buy here. Buy here. 10,000 francs. Buy here. I'm telling you you're making a mistake. Buy here. 15,000 francs. 20,000. 25,000. 25,000. 30,000. 35,000. Telling you you're making a mistake. Shut up! 35,000 francs. 40,000. 45,000. 50,000. 50,000 francs. 50,000 francs. The girl is sold. Why are you risking your life? She is my girl. Love? I'm in love too. Give her back to me. I wish I could. I will pay you. This is a business, very unique business. In this you have no refund, no returns, no discounts, and no buybacks. All sales are final. Kill him quietly. நான் உன்கிட்ட முதல்லே சொன்னேன் இங்கிருந்து போயிடுன்னு. ஐம் சாரி மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், நீயும் இந்த தொழிலில் இருக்கேன்னு உன்னை நான் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நானே உன்னை முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. குட் பை. நான் ஆல்ரெடி பாபி கதையை முடிச்சிட்டேன். She's on a helipad. She will leave in 10 minutes. Please don't shoot me. உங்க நபரை ஹெலிபேட் கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க கிளம்பிடுவாங்க. சீக்கிரம் போங்க.
நீங்க ஊருக்கு போய் கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்டு கண்டிப்பா ஹனிமூன் இங்க தான் வரணும். ஓகே? நீங்க தனியா என்ன பண்ண போற? நீயும் என் கூட வரலாம்ல? எனக்கு இந்த காதல் கல்யாணத்துலலாம் நம்பிக்கையே இல்ல. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வந்திருக்கு. அந்த கடவுள் எனக்காகவும் கண்டிப்பா யாரையாவது படைச்சிருப்பாரு. அவர் வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க போறேன். ஃபில் க்ளூ. அப்படின்னா குட் லக். பாய்.